ஆரூரா தியாகேசா. ஆசியாவிலேயே மிக உயரமான ஆழித்தேர் திருவாரூர் தேர். பிறக்க முக்தி தரும் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவின் மிக முக்கியமான அங்கம் ஆழித்தேரோட்டம் எனப்படும் திருவாரூர் தேர் திருவிழாவாகும். பங்குனி உத்திர திருவிழாவானது ஆண்டுதோறும் பங்குனி மாதம் அஷ்டம் நட்சத்திரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கும். தேரோட்டமானது ஆரூரா தியாகேசா என்ற பக்தர்களின் முழக்கம் விண்ணை முட்ட பங்குனி மாதம் ஆயில்யம் நட்சத்திர நன்னாளில் சிறப்புற நடைபெறும். ஆசியாவின் மிகப்பெரிய தேரான திருவாரூர் தேர் பெரிய கோவிலின் தேரோடும் 4 மாட வீதிகளில் உலா வரும் அழகையும் ஒவ்வொரு வீதியில் அது திரும்பும் அழகையும் காண கண்கோடி வேண்டும். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தேரின் சிறப்புகள், அதன் தத்துவ ரகசியங்களை இந்த காணொளியிலே பார்க்கலாம். ஆரூரா தியாகேசா. உலகெங்கும் உள்ள சிவாலயங்களில் மிக முக்கியமானதும் மிக பெரியதுமான சிவாலயம் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் திருக்கோவிலாகும். பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமான இந்த திருத்தலம் திருவாரூர் பெரிய கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆரூர் என பெயர் பெற்ற இந்த ஸ்தலம் பாடல் பெற்ற சிவாலயம் உள்ள காரணத்தினாலேயே திரு ஆரூர் என்று அழைக்கப்படுகிறது. கோவில், குளம், மாடவீதி மற்றும் தேரை பற்றியெல்லாம் தேவாரப் பாடல் பெற்ற ஒரே திருத்தலம் என்ற சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு மட்டுமே உள்ளது. 5ஆம் நூற்றாண்டில் தேரை பற்றிய பாடல் இயற்றப்பட்டுள்ளதால் இந்த தலம் மற்றும் ஆழித்தேரானது அதற்கும் முற்பட்ட காலத்தை சேர்ந்தது என புரிந்து கொள்ள முடிகிறது. திருவாரூர் தியாகராஜ சுவாமியின் திருப்பாதங்களை ஆண்டிற்கு 2 முறை மட்டுமே தரிசிக்க முடியும். பங்குனி உத்திர திருவிழாவின் போது இடது பாதத்தையும், திருவாதிரை திருவிழாவின் போது வலது பாதத்தையும் பக்தர்கள் தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் சுவாமியின் பாதங்கள் மலர்களால் மூடப்பட்டிருக்கும். சிதம்பர ரகசியம் போல இது ஆரூர் ரகசியம் என்று போற்றப்படுகிறது. இது போன்ற பல சிறப்புகள் நிறைந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் தேரை பற்றி விரிவாக காணலாம். தேரின் வரலாற்று சிறப்பு. முற்கால சோழர்களின் ஆரூர், ஆவூர், கருவூர், பூம்புகார், உரந்தை என்னும் 5 தலைநகரங்களுள் முதன்மையானதாக விளங்கிய இந்த திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மனுநீதி சோழன் தேர்காலில் சிக்கி உயிர் நீத்த பசுங்கன்றுக்கு நீதி வழங்க தன் சொந்த மகனை தேர்காலில் இட்டு கொன்றான். நீதி காத்த அந்த சோழ பேரரசின் புகழை உலகில் நிலைநாட்ட தலைநகரான திருவாரூரில் தியாகராஜ சுவாமிகள் திருக்கோவிலின் வடகிழக்கில் கல்தேர் ஒன்றை சோழர்கள் நிறுவினர். அந்த கல்தேரை இன்றும் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் அருகில் காணலாம். அசுரனிடம் நடந்த போரில் இந்திரன் வெற்றி பெறுவதற்கு முசுகுந்த மன்னர் உதவினார். அதற்கு பரிசாக 7 விதமான அதிவிசேஷமான சோமஸ்கந்த தியாகராஜ மூர்த்தங்களை வழங்கினான் இந்திரன். இந்த மூர்த்தங்களை கொண்டு செல்வதற்காகவே தேவலோகத்தை சேர்ந்த ஸ்தபதியான மயன் என்பவனால்
உருவாக்கப்பட்டதுதான் மிக பிரம்மாண்டமான ஆழித்தேர். வேத காலத்தில் பிரம்மன் செய்த ஆழித்தேரின் அமைப்பு. வேத காலத்தில் 9,00,000 கிலோ எடையுடன் மிக பிரம்மாண்டமாக மாயன் வடிவமைத்த ஆழித்தேரானது 10 தேர்கால்களை கொண்டிருந்தது. இந்த தேர்கால்களின் அச்சாக தேவர்களும் தேரின் அடித்தளமாக காலதேவனும் இருந்தார்கள். அஷ்டதிக் பாலகர்களும் 8 குதிரைகளாக இருந்தனர். தேர் பிரம்மனால் வடிவமைக்கப்பட்டது, திருமாலால் வணங்கப்பட்டது. உலகில் முதலில் வடிவமைக்கப்பட்ட அந்த தேரின் பேரழகு வார்த்தையால் விவரிக்க இயலாத அழகிய சிற்பங்களும் ஓவியங்களும் தேவர்களையே மயங்க கொள்ள வைத்ததாம். இந்த தேரை கொண்டே ரத ஸ்தாபன சாஸ்திரம் என்னும் புதிய இலக்கணமே உருவானதாக ஐதீகம். சப்த விடங்க மூர்த்தங்களும் பூலோகம் வர உருவாக்கப்பட்ட இந்த ஆழித்தேரில் திருமூர்த்தங்களுடன் சேர்ந்து பரமேஸ்வரனை பூஜிக்க 70 வகை சிவவாத்தியங்கள், 1000 வகை தேவ மலர்கள், 5 வகை புண்ணிய தீர்த்தங்கள் என பல தேவலோக வஸ்துகளும் கொண்டு வரப்பட்டன என திருவாரூர் புராணம் கூறுகின்றது. தேவலோகத்தில் இருந்து புறப்பட்ட அந்த ஆழித்தேர் பூமியில் நல்லூர் என்னும் புண்ணிய ஸ்தலத்தை வந்து அடைந்தது. முசுகுந்த சக்கரவர்த்தி நல்லூர் திருத்தலத்தின் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் சப்த விடங்க மூர்த்தங்களையும் 3 நாட்கள் வைத்து வழிபட்டார். பிறகு பரமேஸ்வரனின் ஆணைப்படி ஆழித்தேர் திருவாரூரை நோக்கி புறப்பட்டது. ஒரு பங்குனி உத்திர திருநாளில்தான் ஆழித்தேரில் எழுந்தருளி மூலவிடங்க பெருமானான தியாகராஜ பெருமான் பவனி வந்தார். அப்போது முதல் முசுகுந்தர சக்கரவர்த்தி திருத்தேர் உலா வருகையில் பொன் மற்றும் வெள்ளி மலர்களை வாரி இறைக்குமாறு ஆணையிட்டாராம். அதனால் திருவாரூர் தேரோடும் மாடவீதிகள் 4ம் பொன் பரப்பிய திருவீதிகள் என இன்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் பல இலக்கியங்களில் இதற்கான வரலாற்று சான்றுகளும் உள்ளன. நம்முடைய அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது திருவாரூரில் தங்கியிருந்து ஆழி தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை நடத்துகின்றனர் என்றும், பிரம்மன் தேரை செலுத்துவதாகவும், இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களும் ஆழித்தேரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஈசன் தியாகேச பெருமானையும் பூலோக அதிசயமான இந்த தேரையும் வணங்குவதாக ஐதீகம். திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார திருமுறையிலேயே திருவாரூரை பற்றி மிக சிறப்பாக பாடியுள்ளார். அதில் சித்தம் தெளிவீர்கால் அத்தன் ஆரூரை பக்தி மலர்தூவ முக்தி ஆகுமே, பிறவி அறுப்பீர்கால் அரவன் ஆரூரை மறவா ஏத்துமின் துறவி ஆகுமே, துன்பம் துடைப்பீர்கால் அன்பன் அணியாரூர் நன்பொன் மலர்தூவ இன்பமாகுமே என்று மிக சிறப்பாக சிறப்பித்து பாடியுள்ளார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என மிக சிறப்பாக சிறப்பித்து பாடியுள்ளார். நம்முடைய சுந்தரமூர்த்தி பெருமான் சுவாமிகள் மீளா அடிமை உமைக்கே ஆளாய் என்று சுவாமிக்கே உமைக்கே அடிமை என்று மிகவும் சிறப்பித்து பாடியுள்ளார். நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் திருவாரூர் உடையானே
அடியேன் நின் பூங்கழல்கள் அவையல்லா எவையாதும் புகழேனே என்று மிகவும் சிறப்பித்து பாடியுள்ளார். தற்போதைய திருவாரூர் ஆழித்தேரானது 1930 கடின முயற்சி செய்து கட்டப்பட்டது. அதற்கு முன்பு இருந்த திருவாரூர் தேர் தீ விபத்தில் முற்றிலும் சிதைந்து போனது. அதன் பின்பு 1930 கடின முயற்சி கொண்டு இப்போது இருக்கிற தேர் கட்டப்பட்டது. இந்த தேர் 96 அடி உயரமும் 360 டன் எடையும் கொண்ட இந்த புதுத்தேரில் 400க்கும் மேற்பட்ட மர சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 96 அடி என்பது சிவபெருமான் 96 தத்துவங்களை கடந்தவன் என்பது பொருள். 4 நிலைகளையுடைய தேரின் முன்பகுதியில் 64 கலைகளை குறிக்கும் விதமாக 64 தூண்களும் 4 வேதங்களை குறிக்கும் விதமாக 4 குதிரைகளும் பிரம்மன் சாரதியாக இருக்கும்படியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேரின் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் 2.59 மீட்டர் விட்டம் கொண்டவை. 30 அடி உயரம் 30 அடி அகலம் கொண்ட மரத்தேர் நிலை 48 அடி உயர மரத்தேர் நிலையிலிருந்து விமான கலசம் வரையிலான 2ஆம் நிலை, வண்ணத் துணிகளால் அலங்கரிக்கப்படும் நிலை வரை 12 அடி விமானம், 6 அடி தேர் கலசம் என 4 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த தேரானது பூதப்பார், சிறு உருதலம், பெரிய உருதலம், நடகாசனம், விமாசனம், தேவாசனம், சிம்மாசன பீடம் என்னும் 7 அடுக்குகளை கொண்டது. அழகிய கலை வேலைப்பாடுகள் பொருந்திய இந்த தேரின் கலசத்தில் 2 வெள்ளிக் குடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆழித்தேரினை இழுக்க 4 வடங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை ஒவ்வொன்றும் 425 அடி நீளமும் 21 அங்குல சுற்றளவும் கொண்டதாகும். தேர் பீடத்தை மூங்கில் கழிகள் மற்றும் பனைமரக்கட்டைகள், 500 கிலோ வண்ணச துணிகள், சிறு சிறு சிற்பங்கள், ஆலவட்டங்கள், தோரணங்கள் கொண்டு அலங்கரிக்கின்றனர். திருத்தேரானது உலா வரும்போது குடுகொட்டி, பாரிநாயனம் போன்ற அபூர்வ இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றன. தேரோட்டத்தின் போது தியாகராஜர் பெருமான் எழுந்தருளி வலம் வரும் இந்த பிரம்மாண்ட ஆழித்தேரின் முன் விநாயகப் பெருமான் தேர் முதலாவதாகவும் முருகப்பெருமான் தேர் 2ஆவதாகவும் வரும். 3ஆவதாக நடுநாயகமாக ஆழித்தேரும், அதன் பின் நீலோத்பல அம்பாளின் தேரும், கடைசியாக சண்டிகேஸ்வரர் தேரும் பவனி வரும். தியாகராஜ பெருமான் முன் இருவரும் பின் இருவருமாக சேர்ந்து பஞ்சமூர்த்தியாக பவனி வருகிறார். தேர் நடைபெறும் முன்னாளில் தியாகராஜ பெருமான் கோவிலிலிருந்து மிக புனிதமான அஜபா நடனம் ஆடிக்கொண்டே தேரில் எழுந்தருளுகிறார். அந்த நடன அழகை காண கண் கோடி வேண்டும். அப்போது பக்தர்கள் விண்ணை முழங்க, கைலாய வாத்தியங்கள் விண்ணை எட்ட, ஆரூரா தியாகராஜா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா என்று முழங்குவார்கள், ஆனந்த கூத்தாடுவார்கள். செங்கழுநீர் அழகரே வருக வருக, தேவர் கண்ட பெருமானே வருக வருக, ஆடரவ கிண்கிணி காலழகரே வருக வருக, அசைந்தாடும் அப்பரே வருக வருக, அசைந்தாடும் அப்பரே வருக வருக, ஆரூர் பெருமானே, திருநீலகண்ட பெருமானே, ஆழகால விஷத்தை உண்டவரே வருக வருக,
அரூரா தியாகேசா என்று முழங்குவார்கள். இன்னும் ஓதுவார்கள், திருமுறைகளை பாடுவார்கள். வேத அந்தணர்கள் வேத கோஷங்களை எழுப்புவார்கள். இன்னும் சிலர் சுவாமியை வணங்குவர். அதாவது ஹரனாயும் தேவனாயும் முக்கண்ணனாயும் மூன்று சூழியாயும் தபசியாயும் மகேஸ்வரராயும் தத்துவ ஞானத்தை கொடுப்பவராயும் அன்னத்தை கொடுக்கிறவராயும் வெண்ணிறம் உள்ளவராயும் காருண்ய மூர்த்தியாயும் தேவர்களுக்கெல்லாம் தேவராயும் வேதாந்தம் அறிந்தவராயும் இருக்கிற உமக்கு நமஸ்காரம். பரனாயும் ருத்ரராயும் எல்லோருடைய கரையாயும் விஸ்வமூர்த்தியாயும் மகேசனாயும் தரிக்கிறவராயுமாயிருக்கிற உமக்கு நமஸ்காரம். பக்தர்களின் சம்சாரத்தை போக்கடிப்பதற்கு காரணராயும் சுத்த ஆத்மாவாயும் காலரூபராயும் காலனுக்கு காலனாயும் காலத்தை தாண்டியனவராயும் இருக்கிற உமக்கு நமஸ்காரம். ஜிதேந்திரனாயும் நித்தியனாயும் கோபத்தை அடக்கினவராயும் பாஷண்டர்களை தண்டிப்பவராயும் பாவத்தை போக்கடிக்கிறமாயிருக்கிற உமக்கு நமஸ்காரம். பர்வதராஜ புத்திரியின் பதியாயும் யோகாந்த ரூபியாயும் யோக ரூபியாயும் யோகிகளுக்கெல்லாம் பதியாயுமுள்ள உமக்கு நமஸ்காரம். பிராணாயாமம் செய்கிறவர்களுடைய பிராணனை காப்பாற்றுகிறாயும் மூலாதாரத்தில் பிரவேசித்தவராயும் மூலாதார ஒளி ரூபியாயுள்ள உமக்கு நமஸ்காரம். நாவிகந்தத்தில் பிரவேசித்தவராயும் இருதயத்தில் வாசம் செய்பவராயும் சச்சித் ஆனந்த பூர்ணராயும் சாக்ஷாத் பரமாத்மாவான உமக்கு நமஸ்காரம். தியாகராஜா உமக்கு நமஸ்காரம். சிவனாயும் ஆச்சரியமான சரீரத்தை உடையவராயும் அற்புத சக்தியை உடையவராயும் அகில நாயகராயும் மோட்ச காரணமாயுள்ள உமக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அரூரா தியாகேசா, அரூரா தியாகேசா. தியாகராஜா, பிரம்மதேவனால் பூசிக்க பெற்றவனே, பனங்காட்டை வாசஸ்தலமாய் கொண்டவனே, சகல காரணங்களுக்கும் காரணமானவனே, பிரம்மதேவனாயிருந்து உலகத்தை படைப்பவனே, விஷ்ணுவாயிருந்து உலகத்தை பரிபாலிப்பவனே, ருத்ரமூர்த்தியாயிருந்து அந்த உலகை அழிப்பவனே, ஈஸ்வரனே, சதா சிவனே, மலைமகள் நாதனே, சர்வசாட்சியே, சனாகதி நால்வருக்கும் மௌனத்தால் உபதேசித்தவனே, கங்காதரனே, சந்திரமௌலியே, நமஸ்கரிக்கப்பட்டவர்களின் அபிஷ்டத்தை நிறைவேற்றுபவனே, மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாதவனே, இந்திரன் முதலிய திக்பாலகர்களால் நமஸ்கரிக்கப்பட்ட சரண கமலங்களை உடையவனே, விருஷப வாகனனே, திகம்பரனே, திருவுர சம்ஹார காலத்தில் விஷ்ணுவை பானமாய் கொண்டவனே, பக்தருக்கு வசியமாகும் பரிபூர்ண கிருபாநிதியே, பக்தர்களின் அபிப்பிராயத்தை பொறுத்து அவர்களை காக்கும் பொறுமை உடையவனே, பக்தர்களின் மனதை கோவிலாய் கொண்டவனே, பரமேஸ்வரா, அரூரா தியாகராஜா, தியாகத்தின் தலைவனே, தியாக சிந்தாமணியே, ஆழகால விஷத்தை உண்டவரே, தியாக பிம்பமே, அரூரா தியாகேசா என்று பக்தர்கள் கோஷங்களை விண்ணை எட்டும் அளவுக்கு உயர்த்துவார்கள். அந்த மகா புண்ணியமான அஜபா நடனத்தை காண கண்கோடி வேண்டும். அரூரா தியாகேசா. ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஓடம். பஞ்சலிங்க சேத்திரமாம், ஆதி பராசக்தி சேத்திரமாம், 5 எழுத்தே சூத்திரமாம், 6 வேத சாஸ்திரமாம், பிருத்திவியை ஒன்றாக கப்பலாய் கட்டி பலமான அப்புவை ஜலமாக கொட்டி ஸ்ருதியான தேயுவை பாதாளம் வெட்டி சுவாசமுடன் ஓடுகின்ற வாயுவை ஓட்டி ஆகாச பாய்மரங்கள் அந்தரமாய் கட்டி அவ்வோரும் சுக்கானும் பிரம்மாவும் ஓட்டி தியாகாஜி ராஜரோட துவஜங்கள் கட்டி திருப்பார்க்கடலை விட்டு தேவலோகம் ஓட்டி திருவாரூரை நோக்கி வந்ததடா கப்பல். இப்பொழுது திருவாரூர் தேரின் அடுக்குகள்
பற்றி பார்க்கலாம். முதலாவதாக அடிப்பகுதி. இது தேரின் கீழ்ப்பகுதி. மிக வலிமையான மர கட்டமைப்பால் செய்யப்பட்டது. பெரிய சக்கரங்கள் இருக்கும். முழு தேரின் எடையை தாங்கும். முதல் அடுக்கு. இது கீழ் அலங்கார அடுக்கு என்பர். அடிப்பகுதியின் மேல் வரும் முதல் நிலை. இங்கு யாழி, யானை, குதிரை போன்ற சிற்பங்கள் காணலாம். இதன் அர்த்தம் என்னவென்றால், யாழி தீய சக்திகளை தடுக்கும், யானை உறுதி நிலைத்தன்மையை கொடுக்கும், குதிரை வேகம் சக்தி. இதன் பொருள், வாழ்க்கையின் அடித்தளம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதே. அதற்கு மேலாக இரண்டாவது அடுக்கில் பூமி, மனித வாழ்க்கையை குறிக்கும் விதமாக மனிதர்கள், ஸ்தாவர சங்கமங்கள், வீரர்கள், சேவகர்கள் போன்ற வடிவங்கள், சில சமயம் நாட்டுப்புற வாழ்க்கை காட்சிகள் அடங்கியிருக்கும். இதன் அர்த்தம், மனித வாழ்க்கை கடமை, உழைப்பு, தர்மமாக, சத்தியமாக வாழ வேண்டும் என்பதை கூறும். மனித வாழ்க்கைதான் ஆன்மீகத்தின் தொடக்கம் என்று கூறுவர். அதற்கு மேலாக நடுப்பகுதி, மூன்றாவது பகுதி. இங்கு பல அடுக்குகள் இருக்கும். தேரின் முக்கிய உயரம் இந்த பகுதியில்தான். பல அடுக்குகள் ஒன்றின் மேல் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு அடுக்கிலும் தேவதைகள், நாயன்மார்கள், புராண காட்சிகள், மகாபாரத காட்சிகள். இது கலை மற்றும் ஆன்மீக கதை அடுக்குகள். அதற்கு மேலாக நான்காவது அடுக்கு சுவாமி மண்டபம், முக்கிய பகுதி. இங்குதான் சோமஸ்கந்த தியாகராஜ மூர்த்தியானவர் அமர்த்தப்படுகிறார். பூஜை நடைபெறும் புனித இடம் இது. தேரின் இதயம். அதற்கு மேலாக மேல் அடுக்குகள். ஐந்தாவது மண்டபத்தின் மேல் சிறிய அடுக்குகள் கோபுரம் போல உயர்ந்து இருக்கும். இது ஒரு தெய்வீக உணர்வு. ஆறாவது அடுக்கு தேரின் மிக மேல் பகுதி, மிக உச்சி. தங்க கலசம், கொடி போன்ற வடிவம். இது முழுமை மற்றும் தெய்வத்தை குறிக்கும். அதாவது, மூன்றாவது அடுக்கில் பார்த்த அந்த நாயன்மார் கதைகள், புராண கதைகள் எதை விளக்குகிறது என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் தெய்வீக சக்தி நிறைந்தது. சுவாமி எழுந்தருளிருக்கும் நான்காவது மண்டபத்தில் எதை குறிக்கிறது என்றால், பக்தனின் இறுதி இலக்கு தியாகராஜ பெருமானே. அனைத்து பயணமும் இறைவனிடமே முடிகிறது. அதற்கு மேல் உள்ள ஆறாவது கடைசி அடுக்கு, ஆன்மா மேலே மேலே உயர வேண்டும். முடிவில் கலசம் உச்சி எதை குறிக்கிறது என்றால், இறைவனுடன் ஒன்றாகுதல், பரிபூர்ண நிலை. முடிவில் ஆன்மா பரம்பொருளுடன் சேர்கிறது, முக்தி அடைகிறது என்று குறிக்கப்படுகிறது. திருவாரூர் தேர் வெறும் தேர் மரக்கட்டிடம் இல்லை. அது மனிதன், பக்தன், தெய்வம் என்ற வாழ்க்கை பயணத்தை காட்டும் நடமாடும் கோவில். தேரில் நாம் வடம் பற்றி கயிறை இழுக்கும்போது, சுவாமி உன் திருவடித்தாளை பிடித்தேன், எனக்குள் இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை, ஆசை, கோபம், மதம், மோகம், காமம், மாச்சரியம் ஆகிய தீய குணங்களை அழித்து, எனக்குள் இருக்கிற முப்புறங்களான தீய குணங்களை அழித்து, என்னை உன்னுடைய திருவடி நிழலில் சேர்த்து கொள்வாயாக. என்னுடைய பாவங்களையும், என்னுடைய பூர்வஜன்ம பாவங்களையும் வினைகளையும் அறுத்து என்னை உன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்
என்று தேரை பிடித்து இழுக்கும்போது அனைவரும் சுவாமியிடம், தியாகராஜ பரம்பொருளிடம், அந்த தியாகேசனிடம் பக்தியுடன் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இப்பொழுது ரதத்தின் தத்துவ ரகசியங்கள். ரதத்தில் வீற்றிருக்கும் ஆனந்த சுரூப பரசிவத்தை தரிசித்தவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. இங்ஙனம் ரதத்தில் அதிஷ்டித்து விளங்கும் சிவ தரிசனத்தால் பிறப்பற்ற நிலை சித்திக்கின்றமையால் ரதத்திற்கு ஒரு தத்துவார்த்தம் இருந்தே தீர வேண்டும். அதை பற்றி சுருக்கமாக காணலாம். சரீரம், அதாவது நமது உடல் ரதம் என்றும், சரீரத்தின் இருதய குகையில் அதிஷ்டித்து விளங்கும் பிரத்யகாத்மா ரதிகன் என்றும் ஏற்படுகின்றது. ரதிகன், அதாவது சரீரமாகும் ரதத்தில் அதிஷ்டித்து விளங்கும் ஆத்மாவே பரசிவ வடிவமாகும். ரத வடிவ சரீரம் வியஷ்டி, சமஷ்டி என இரு வகைப்படும். அநேக கோடி ஜீவர்களின் வியஷ்டி சரீரங்கள் ஒன்று சேர்ந்து சமஷ்டி சரீரம் என்று கூறப்படும். பல வியஷ்டி மரங்கள் ஒன்று சேர்ந்து வனம் என்று கூறப்படுவது போல் இந்த சமஷ்டி சரீரம் விராட் ஸ்வரூபியாகிய பரமேஸ்வரனுக்கு உரியதாகும். இந்த சமஷ்டி சரீர வடிவ விராட் ஸ்வரூப வர்ணனை புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பார்க்க காணலாம். பாதாளம் முதல் சத்தியலோகம் வரையிலுள்ள 14 லோகங்களும் ஒரு பிரம்மாண்டத்தை போல் 1008 பிரம்மாண்டங்கள் இந்த விராட் ஸ்வரூபத்தில் விளங்குகின்றன. இத்தகைய சர்வாண்ட சமஷ்டியே பரமேஸ்வரனுக்கு ரதமாகும். சராசர வடிவ சர்வ பிண்டாண்ட பிரம்மாண்ட விராட் ஸ்வரூபத்திற்குரிய சர்வ லட்சணங்களும் அமைய பெற்றுள்ளது ஸ்ரீ கமலாலய சேத்திரத்தின் ரதமாகும். ஆதலால்தான் திருவாரூர் தேர் அழகு என்னும் பழமொழி வழங்கப்படுகின்றது. ரதத்தின் அமைப்பு. சக்கரங்கள், மையக்கட்டை, அச்சு, கடையாணிகள், தேரின் அடித்தட்டு, தேர்கால்கள், மேல்தட்டுகள், சிவபெருமான் அமரும் சிம்மாசனம், தேரின் மேல்பாகத்தின் பர்வாக்கள், அதாவது தட்டுகள், விமானம், கலசம், சத்திரம், குதிரைகள், வடங்கள், சாரதி, துவஜங்கள் முதலியன ஒரு ரதத்திற்கு இன்றியமையாத அங்கங்களாகும். இவற்றின் ஒவ்வொரு அங்கத்தின் தத்துவத்தை பற்றி ஆராயின் அங்கியாகும் ரதத்தின் தத்துவம் நன்கு விளங்கும். அவற்றின் விளக்கங்களாவது: சக்கரங்கள் 6. இவற்றுள் உள்பாகத்தில் 2ம் வெளிபாகத்தில் 4மாக அமைக்கப்பெற்றுள்ளன. ஷோனி ரத வராசினாய என்று முசுகுந்த சகஸ்ரநாமம் 56 கூறுகின்றது. உள்பாகத்தில் உள்ள 2 சக்கரங்கள் சூரிய சந்திரர்களை குறிப்பிடுகின்றன. இவை இட பிங்களைகளாகும். வெளியே 4ம் மூலாதார சக்கரத்தில் உள்ள 4 இதழ்களாகும். இடைப்பிங்களைகளாகும் உள் சக்கரங்களின் மையக்கட்டை நாடி சக்கரமாம் என்று பெரியோர் கூறுவர். வெளிச்சக்கரங்கள் 4 மையக்கட்டைகள் 2ம் சிதக்னி குண்டத்தின் சிவசக்தி அம்சங்கள். அன்றியும்
முசுகுந்த சகசிரநாமத்தில் 201வது தியாக வித்யா வினோதாய, 202வது கவிதாரசி கவையே கோசாந்திர நாம திவயமத்ர, 203வது ஸ்வஹிருதா வேத்ய சித்தனாய, 204வது தேஜோ கர்ப்பந்த மார்த்தாண்ட சிதானந்த நிஜார்ச்சிதாய, 205வது நிஷ்கலாக்கார சதன சகலி கிருத விக்கிரகாய, 206வது திவ்ய சக்கர கணாதீசாய. அதாவது என்று கூறுகின்ற காரணத்தால் இந்த ரதத்திற்கு உள்ள 6 சக்கரங்களும் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ஜீவாத்மா, பரமாத்மா, கணாதீசன் முதலியவர்களை கொள்ள கிடைக்கின்றது. ஆதலால் மேற்கூறியவர்கள் திருவாரூர் ரதத்திற்கு ஆதாரபூதர்களாயிருப்பது நிரூபிக்கப்படுகின்றது. ரதத்தின் அடிபாகும் ஆத்ம தத்துவம், ரதத்தின் நடுபாகும் வித்யா தத்துவம், ரதத்தின் மேல்பாகும் சிவ தத்துவம். இந்த விஷயம் முசுகுந்த சகசிர நாமாவளியில் 60வது நாமமாகிய சதார சக்கர சம்யுக்த ரதாரோகண சோபனாய என்று குறிக்கப்படுகின்றது, பெறப்படுகின்றது. ஸ்ரீ தியாகேசன் அமரும் சிம்மாசனம் வித்யா தத்துவத்தில் உள்ளது. இந்த ஸ்தாதனம் தான் இருதய குகை, ஹராலயம். இதுவே சிதாகாசமாகும். மேல் பாகமாகும் சிவ தத்துவம் சிவ, சக்தி, சதாசிவ, ஈஸ்வர, சுத்த வித்தைகள் என்றும் 5 பர்வா தட்டுக்களையும் அர்த்த சந்திர, ரோதினி, நாத, நாதாந்த, சக்தி, வியாபிகா, சமணா, உண்மணி என்னும் 8 பாகங்களையும் உடையதாய் விளங்குகின்றன. மேல் விமானம் அல்லது ஸ்தூபி தத்வாதீத சிவநிலையாகும். கலசம் பரிபூர்ண பாவம், ஏகசத்திரம் அத்வைத சிவநிலை. தேரின் அடிபாகமாகும் ஆத்ம தத்துவத்திற்கும் மேல் பாகமாகிய சிவ தத்துவத்திற்கும் இடையில் விளங்கும் வித்யா தத்துவத்தில் ஆன்ம சிவ தத்துவங்களை சேர்க்கும் 64 தேர்கால்கள் இருக்கின்றன. இவை 64 கலைகளாகவும் தந்திரங்களாகவும் விளங்குகின்றன. இதில் நடுபாகும் சகல ஆகம வடிவமாகவும் சகல உபனிஷத் ஸ்வரூபமாகவும் ஸ்மிருதி, புராண, இதிகாச ரூபமாகவும் பிரகாசிக்கின்றது. இந்த நடுவாகத்தில் 4 திசைகளிலும் 4 துவாரங்கள் தோரணங்களோடு பிரகாசிக்கின்றன. இவை 4 வேதங்களின் முடிவாய் விளங்கும் மகா வாக்கியங்களாம். இவை 4 வேதங்களின் முடிவாய் விளங்கும் மகா வாக்கியங்களாம். ரதத்தின் முன்பக்கத்தில் 4 குதிரைகள் இணைக்கப்பட்டுள்ளன. இவை 4ம் 4 வேதங்கள். தேரை இயக்குவிக்க, அதாவது இழுக்க உபயோகப்படுவன 6 வடங்கள். இவை சிக்ஷை, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் என்னும் 6 வேதாந்தங்களை குறிப்பிடுகின்றன. 16 கோணங்களிலும் விளங்கும் துவஜங்கள், கொடிகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம், ஜீவகாருண்யம், பரச வைராக்கியம், சக்திநிபாதம், தத்துவ ஞானம், விவேகம், சந்நியாசம், சமாதி, ஷட்கசம்பத்தி, சிவதத்துவம், சிரவணம், மனநகம், நிதித்தியாசனம், சமாதிகளை உணர்த்துகின்றன. இத்தகைய பிரம்மாண்ட வடிவ ரதத்தை ஓட்டும் சாரதி இரண்ய கற்பராவார். இவர் சமஷ்டி சூக்ஷ்ம உபாதியோடு கூடியவர். சராசராத் மகமாய் விளங்கும் இந்த பிரம்மாண்ட வடிவ ரதத்தில் 33 கோடி தேவர்களும்
தேவத சரீரங்களிலும் கந்தர்வ, யக்ஷ, கிண்ணர, கிம்புருஷர்கள், ரிஷிகள், முனிகள், சித்தர், சாரணர், நாகர் முதலிய சரீரங்களிலும் பசு, பக்ஷிகள், கிருமி, தாவரங்கள் முதலியவற்றிலும் ஸ்தாவர ஜங்கமாதிகளிலும் விளங்கும் ஈஸ்வர சேதனம் அந்தர்யாமி, ஈஸ்வர சேதனம் அந்தர்யாமி அல்லது சூத்ராத்மாவென்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆதலில் இந்த ரதமானது பரமாத்மாவாகும். இந்த ரதமானது பரமாத்மாவாகும். தியாகேசரது ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரங்களாய் விளங்கி விராட், இரண்யகர்ப்ப, சூத்ராத்ம மகா ஸ்வரூபங்களை உணர்த்துகின்றது. இதில் அதிஷ்டித்து விளங்கும் தியாகேச பெருமான் பரசிவமே என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. திரிபுர சம்ஹார காலத்தில் பரமசிவனுக்கு ஏற்பட்ட ரதம் இத்தகையதே ஆகும். வியஷ்டி ஜீவர்களது ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரங்களில் முறையே தோன்றுகின்ற ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களே திரிபுர அசுரர்கள் என்று பெரியோர்கள் கூறுவர். அவர்களை ஒழிக்க பரசிவம் இத்தகைய விராட் ஸ்வரூப பிரம்மாண்ட வடிவ ரதத்தில் அதிஷ்டித்து விளங்கி தனது ஞான நேத்திரத்தை திறந்து புன்முறுவல் செய்து ஒழித்தினர் என்றால், ஒழித்தினர் என்பது பிரசித்தமல்லவா? இந்த ஞான நேத்திரம்தான் ருத்ராட்சம் என்பது. இதுகாரும் மேலே கூறப்பட்ட பல இரகசிய தத்துவங்களை உணர்த்தும் ரதத்தை தரிசித்து அதில் விளங்கும் பரமசிவ வடிவத்தை, தியாகேச பெருமானை அபரோக்ஷமாய் உணர்ந்தவர்களுக்கு ஜனன மரணங்களுமின்றி சிவானந்த பெருவாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம், என்பது சத்தியம். தேவலோகத்தில் ஸ்ரீமன் நாராயணனாலும் இந்திரதேவனாலும் பூஜிக்கப்பட்டு மண்ணுலகில் முசுகுந்த சக்கரவர்த்தியின் சக்திக்கு இறங்கி பூலோகத்துக்கு வந்து தர்ம சமக்ஷணம் செய்யும் ஸ்ரீ தியாகராஜ மகாராஜனாக விளங்கும் ஸ்ரீ பரம்பொருளாம் பசுபதியை சோழ சக்கரவர்த்திகளும் சோழ நாட்டை ஆண்ட அரசர்களும் அன்பிலும் சிவத்தொண்டிலும் சிறந்த மெய் அடியார்களும் நாளது வரையில் திருவாரூர் பூங்கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தியாக பெருமானுக்கு நித்திய நைமித்திக உற்சவங்களையும் தேவோபசார ராஜோபசார பூஜைகளையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மகாவிஷ்ணுவின் நெட்டுயிர் பசை அசைவினாலும், அதாவது அவரது மூச்சு காட்டினாலும், அவரது நாகணையின் பேருயிர் பசை அசைவினாலும், அவர் அரிதுயில் கொள்ளும் பால் கடலின் அலை அசைவினாலும் ஆடியே ஆட்டி வைக்கும் அழகிலா ஆடல் உகந்த ஸ்ரீ தியாகேசன் இந்த படிக்குள்ள தேவனமாய் உள்ள பூரதத்தில் ஆரோகணித்து பர்வதம் அசைவது போலும் தேவலாங்கிருத அழகிய அற்புத திருத்தேரில் திருவீதி உலா வருவது கண்கொள்ளா காட்சியை கண்டால் பரவசம் ஆகும் என்பது உண்மை. இதுகாரும் இதை கேட்ட ரதத்தில் வீற்றிருக்கும் ஆனந்த சொரூப பரசிவத்தை தரிசித்தவர்களுக்கு மறுபிறப்பு கிடையவே கிடையாது என்பது உறுதியாகின்றது. இதை பக்தியுடன் கேட்ட அனைவரும் பாக்கியவான்களே. நாமும் திருவாரூர் தேரை நேரில் கண்டு வடம் இழுத்து சுவாமியிடம் விண்ணப்பம் வைத்து பிறவா நிலையை அடைய வேண்டும் என்று சுவாமியிடம் அன்புடனும் கேட்டு வணங்கி அந்த தேரை ரசித்து சுவாமியின் அஜபா நடனத்தை ரசித்து பிறவி எய்தியது நோக்கமே சிவபெருமானின்
அடியார்களுக்கு உணவளித்தலும் ஆரூர் பெருமானின் திருவிழாவை காண்டலுமே ஆகும் என்று சொல்லி திருவாரூர் தேரை வடம் பிடித்து இழுத்து அனைவரும் தியாகராஜ பரம்பொருளின் அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியை இந்த அளவிலே முடிகிறது. இது சாக்ஷாத் பரமாத்மாவான ஸ்ரீ தியாகராஜ பெருமான் அருளால் சொல்லப்பட்டுள்ளது. ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா. ஓம் சுப்பிரமணியோம், ஓம் சுப்பிரமணியோம், ஓம் சுப்பிரமணியோம்.